திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் வலுவிழக்கும். சென்னையில் மழையின் தீவிரம் குறையும் என வானிலை மையம் கணிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. வடகிழக்கு பருவமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் இலக்கியம்பட்டியில் உள்ள வீடுகளில் தேங்கிய தண்ணீர். வீரப்ப நாயக்கன்பட்டி பாளையத்தில் உயர்மட்ட மேம்பாலத்துக்கு கீழ் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். உள்ள இந்த வீடு உள்ள போடா. குற்றாலம் பிரதான அருவி, பழைய அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தொடரும் தடை. 5 அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். அணைகளிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மழை பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் பாதிப்பு விவரங்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். தொடர் மழையால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சியில் நடவு நடும் அளவுக்கு நெல் முளைத்திருந்ததாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கின்றீர்கள். இப்ப கடந்த ஆட்சியை விட இப்ப 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மலை கிராம மக்கள் கவனமுடன் இருக்கவும் அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு அறிவிப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க போராடி வருபவர் என தமிழக அரசு புகழாரம்.
4662 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. TNPSC இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான 4வது ரயில் பாதைக்கு மத்திய அரசு ஒப்புதல். 30.2 கிலோமீட்டர் பாதைக்கு 757 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். கூட்டணியையே ஒற்றுமையாக கட்டிக்காக்க முடியாதவர்கள் பீகாரில் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இந்தியா கூட்டணி குழப்பங்களை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் கேள்வி. பீகார் தேர்தலில் நிலவும் கூட்டணி குழப்பங்களுக்கு தீர்வு காண லாலு பிரசாத் யாதவுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் சந்திப்பு. சில தொகுதிகளில் எதிர்த்து போட்டியிடுவதால் பிளவு என கூறக்கூடாது என அசோக் கெலாட் விளக்கம். இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 50 15 விழுக்காடாக அமெரிக்கா குறைக்கும் என தகவல். சில நாட்களில் வணிக ஒப்பந்தத்தை முடிக்க இருதரப்பும் தீவிரம். ஒரே நாளில் சவரனுக்கு 3680 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை.